பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொற்பனத்தை கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து எப்படி கேள்விப்படுகிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல அங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்படுறார். இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவரிடத்திலே போய் அங்கே கழுதையை தேடும்படியா வந்த அந்த சவுடைய வேலைக்காரன் சொல்ல அவரிடத்திலே போய் கேட்போம். அப்படி என்னை குறித்து உங்களை குறித்து ஜனங்கள் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கே போய் அவர்களுடைய கதைப்போம். ஒரு ஆறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும். ஒரு ஜெபித்துட்டு வரலாம், என்னுடைய காரியங்களே நல்ல காரியங்கள், நல்ல சம்பவங்கள் இடம்பெறும் என்று சொல்லி இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே எங்களை குறித்து நல்லதாகவே தேவனுக்குள்ளாக வெளிப்படத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும்.